என்னுடைய பெயர் பிரகாஷ். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பையன்தான். என்னுடைய உயிரென்றால் என்னுடைய நண்பன் கார்த்திக் மட்டும்தான். கார்த்திக்கும் நானும் ஸ்கூல் படிக்கிற காலத்திலிருந்தே ரொம்ப நெருங்கிய நண்பர்களா பழகிட்டு இருந்தோம். நானும் கார்த்திக்கும் கல்லூரி படிக்கும்போதே கார்த்திக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணமாகி 2 வருஷத்திலேயே அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்பத்தில சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியும் இவங்களும் ஒரு அந்யோன்யமான முடிவு எடுத்தாங்க. இந்த ஒரு குழந்தையே நம்மளுக்கு போதும், இதுக்கப்புறமா குழந்தை நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாவும் ரொம்பவே நேர்த்தியாவும் என்னுடைய நண்பன் கார்த்திக் அவனுடைய குடும்ப வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சான். கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நானும் கார்த்திக்கும் ரெகுலரா ஜிம்முக்கு போறது வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தோம். ஜிம்முக்கு போற வழியில தான் கார்த்திக்கோட வீடு இருந்ததுனால ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது கார்த்தி அவன் வீட்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய வீட்டுக்கு நான் வர்றது வழக்கமா இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜிம்முக்கு நானும் கார்த்தியும் போயிட்டு வரும்போது வீட்டு வாசல் படியில நம்ம கார்த்தியோட மனைவி எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பார்த்து, ஏன் நீங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பொன்சிரிப்போட சிரிச்சு கேட்க ஆரம்பிச்சாங்க. கார்த்திக்கும் என்ன வந்துட்டு, நீ உள்ள வாடா அப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போக ஆரம்பிச்சான். வீட்டுக்கு போனதுமே கார்த்திக்கோட மனைவி வந்து, நீங்க என்ன சாப்பிடுறீங்க, உங்களுக்கு டீ வேணுமா இல்ல காஃபி வேணுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் எனக்கு டீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னேன். உடனே கிச்சனுக்கு வேகமா போய் டீ போட ஆரம்பிச்சாங்க கார்த்திக்கோட மனைவி. டீ போட்டு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே டீ சூடா இருந்ததுனால டீ என் கையில கொஞ்சம் சொட்டிருச்சு. உடனே நான் கூச்சல் இட ஆரம்பிச்சேன். உடனே கார்த்திக்கோட மனைவி, சாரி என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவங்க புடவையால என் கையில இருந்த டீய துடைக்க ஆரம்பிச்சாங்க. இல்லம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கைய தொட ஆரம்பிச்சேன். இப்படித்தான் எங்களுடைய முதல் சந்திப்பு ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறமா கார்த்திக்கோட மனைவி அங்கேயே எங்க கூட உட்காந்து மனசு விட்டு 3 பேரும் பேச ஆரம்பிச்சோம். கார்த்திக் சின்ன வயசுல இருந்தே எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படிங்கறதுனால நானும் கார்த்தியும் வேற வேற இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தோம். குடும்பத்துல ஒரு ஆளாதான் கார்த்திக் என்ன பார்த்தான். இப்படியே அன்னைக்கு பொழுது கழிஞ்சதுக்கு அப்புறமா நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இரவு தூங்கும்போது எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி டீ போட்டு கொடுத்து அக்கறையா அரவணைப்பா பேசினதில்ல. அது எனக்குள்ள ஒரு இயக்கமாவும் ரொம்ப புதுசாவும் இருந்தது. அதுக்கு பெயர் என்ன சொல்றது, அது ஒரு காதலா இல்ல காமமா, எப்படி அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுனே தெரியாம அன்னைக்கு இரவு முழுக தூக்கமே இல்லாம எப்போ மறுபடியும் கார்த்திக்கோட மனைவிய பாப்போம், அவங்க கிட்ட பேசுவோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள ரொம்ப அதிகமா ஏற்பட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது கார்த்தியோட வீட்டுக்கு ரெகுலராவே வாரத்துல 4-5 நாள் போய் டீ சாப்பிடுறது வழக்கமான பழக்கமா மாறிச்சு. அடுத்த நாள் வீட்டுக்கு போகும்போது டீ போட்டு எடுத்துட்டு வரும்போது, இன்னைக்கு சுட்டாதீங்க அப்படின்னு நான் யதார்த்தமா சொன்னேன். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே, இல்ல இன்னைக்கெல்லாம் நான் கொஞ்சம் கவனமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்படியே நாங்க கார்த்திக்கோட வீட்ல போய் பேசி பழகி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது கார்த்திக் அடுத்த நாள் என் வீட்ல வந்து பிரியாணி செய்யறாங்க. இன்னைக்கு நீ சாப்பிட்டுட்டு போயே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி என்ன அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். கார்த்திக்கோட வீட்டுக்கு போனதும் கார்த்திக், கொஞ்ச நேரம் இருடா, வெயிட் பண்ணிட்டு, சாப்பாடு வெந்துகிட்டு இருக்கு, டீ போட்டு குடுப்பா என் மனைவி, நீ குடிச்சிட்டு நான் கடைக்கு வரைக்கும் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனா. கார்த்தி வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே மழை செம்மையா பெய்ய ஆரம்பிச்சது. கார்த்திக்கோட மனைவி டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சோபாவுல நாங்க 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். கார்த்திக் வர கொஞ்சம் லேட் ஆகவும் நான் வெளிப்படையாவே சொன்னேன், நீங்க முதல் நாள் பேசினது என்னால மறக்கவே முடியல, இரவு முழுக்க தூக்கமே வரல. கார்த்திக்கோட மனைவியும், எனக்கும் சுத்தமா தூக்கம் வரல, உங்களை நினைச்சே இருந்தேன், அதுக்கு பெயர் என்னன்னு தெரியல, ஆனா உங்கள்கிட்ட தப்பான உணர்வு தோணல, ஆனா உங்களை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா என் நண்பனோட மனைவி அப்படிங்கறதுனால நான் ஒரு எல்லைக்குள்ள இருந்தே பேசினேன். அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே கார்த்திக் வீட்டுக்கு வந்துட்டான். சாப்பாடு எடுத்து வச்சு 3 பேரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு இரவு கார்த்திக்கோட மனைவி செல்லம்மா எனக்கு வாட்ஸ்ஆப்ல ஒரு மெசேஜ் அனுப்பினாங்க. நான் யாருன்னு கேட்டதுக்கு
நான் தான் கார்த்திக்கோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சாட்ட ஆரம்பிச்சாங்க. நேர்ல சரியா மனசு விட்டு பேச முடியாத சூழ்நிலையில வாட்ஸ்ஆப்ல ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிச்சோம். 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சு அந்யோன்யமா பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நான் அவங்கள பார்க்காம இருக்க முடியல, அவங்களாலையும் என்ன பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கக்கூடிய நாட்கள்ல என் நண்பன் கார்த்தி, ஆல்டே ஊட்டிக்கு போகணும், நாளை மறுநாள் ட்ரெயின் டிக்கெட் 4 டிக்கெட் போடு, நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸும் ஊட்டி போய் 2 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் என்ன தான் புக் பண்ண சொன்னான். டிக்கெட் புக் பண்ண நேரத்துல இருந்தே எனக்கு ரொம்ப சலசலப்பும் படபடப்பும். ஏன்னா எல்லாரும் ஊட்டிக்கு போனா கார்த்திக்கோட மனைவி தனியா வீட்ல இருப்பாங்க. அந்த எண்ணம் மனசுல ஆழமா ஓட ஆரம்பிச்சது. இருந்தாலும் சரி பாத்துக்கலாம், சாட்டிங் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு மனநிறைவோட இருந்தேன். ஆனா என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அதனால கார்த்திக், நீ அம்மாவை பாத்துக்கோ, அம்மாதான் முக்கியம், நான் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி போயிட்டா. நான் அம்மாவை 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிட்டு 3ஆவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்போ கார்த்திக்கோட மனைவி என்ன பார்த்து, நீங்க ஊட்டி போகலையா அப்படின்னு பொன்சிரிப்போட கேட்டாங்க. நான், இல்லம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க, சரி வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் கால் பண்ணுங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனாங்க. நான் அம்மாவை வீட்டுக்கு விட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். பேசும்போது, கொஞ்சம் வீடு வரைக்கும் வரீங்களா, துணி துவைக்கணும், வீட்ல தண்ணி இல்ல, கிணத்துல தான் தண்ணி இருக்கு, கொஞ்சம் இறைச்சு கொடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான், இந்தா உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்கால நேரம் கார்த்திக்கோட வீட்டுக்கு போய் கேணில தண்ணி இறைச்சு கொடுத்தேன். நான் தண்ணி இறைச்சு கொடுத்ததுல அவங்க துணி துவைக்க ஆரம்பிச்சாங்க. துணி துவைச்சுக்கிட்டு இருக்கும் போதே 2 பேரும் மனசு விட்டு ரொம்ப நெருக்கமா பேச ஆரம்பிச்சோம். துணி துவைச்சதுக்கு அப்புறமா அவங்க மாங்கனிகளை பார்க்கும்போது எனக்குள்ள உணர்ச்சி தாங்க முடியல. அவங்களும் சிரிச்சுக்கிட்டு துணியை எடுத்து வாங்கன்னு சொல்லி மாங்கனியால என் மேல உரச ஆரம்பிச்சாங்க. அது ஒரு கிரீன் சிக்னலா இருந்தது. எனக்கும் அவங்கள கட்டிப்பிடிக்கணும், அணைக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. துணியை காய போடும்போதே நான் அவங்கள தொட்டு பேச, அவங்களும் என்ன தொட்டு பேச ரொம்ப நெருக்கமா உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சோம். துணிய துவைச்சு காய போட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு விடிய விடிய அவங்க கூட 2 பேரும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி ரொம்ப உல்லாசமா ஆசைய தீர்த்துக்கிட்டோம். விடிய விடிய சுத்தமா தூக்கமே இல்லாம மனசு விட்டு பேசி என் ஆசைய அவங்க மூலமாவும் அவங்க ஆசைய என் மூலமாவும் தீர்த்துக்கிட்டோம். அப்படி நெருக்கமா இருந்ததுக்கு அப்புறமா காலையில சீக்கிரமாவே நான் என் வீட்டுக்கு கிளம்பி போனேன். அடுத்த நாள் தான் கார்த்திக் வழக்கம் போல வந்தான். ஜிம்முக்கு போயிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு பேசுறது வழக்கமா தொடர்ந்தது. ஆனா கார்த்திக்கோட மனைவிக்கும் எனக்கும் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா மனசு விட்டு பேசணும். ஏன்னா என் நண்பன் என்னை ரொம்ப நம்புறான் அப்படிங்கிற உறுத்தல் எனக்குள்ள ஏற்பட்டது. அதே ஃபீலிங் தான் அவங்களுக்கும் இருந்தது. அதனால அடுத்து நேர்ல சந்திக்கும் போது, நம்ம அன்னைக்கு ஏதோ நினைப்புல தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா நம்ம குடும்பத்தை கரெக்டா வாழணும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அவங்க நல்லபடியா தன் கணவன் கூட வாழ ஆரம்பிச்சாங்க. நானும் என் நண்பனுக்கு நான் பண்ணது தப்புதான் அப்படிங்கறத உணர்ந்து அவங்க வீட்டுக்கு போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கைய ஒழுங்குபடுத்தி வாழ ஆரம்பிச்சேன்.